பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதாகமத்திலே ரோமாபுரிய திருச்சபைக்கு எழுதினதான ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் விதமாக எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் அங்கே 19வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த வேத பகுதியானது ஒரு மீறுதலினாலே, அதாவது ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன செய்தார்கள்? பாவிகளாக்கப்பட்டார்கள். அதாவது அன்று ஆதாமுடைய பாவத்தினாலே இந்த பூமியிலே முழு சமுதாயமும் பாவத்திற்குட்பட்டது. ஆண்டவராய தேவனுடைய வார்த்தைக்கு அன்று ஆதாம் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. அந்த கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் இந்த பூமியிலே மனிதன் அத்தனை முழுமையாக முழு சமுதாயமும் பாவத்துக்குட்பட்டது. நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் எல்லோரும் பாவிகளாக மாறிப்போனார்கள். ஆனால் தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இந்த பூமியிலே தன்னுடைய குமாரனையை கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகையினாலே அவர் நீதிபரராக இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் குற்றமற்றவராக இருக்கிறார், பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறார், வானங்களில் உயர்ந்த உன்னதமான ஒரு தெய்வமாக இருக்கிறவர் இந்த பூமிக்கு தன்னையே தாழ்த்தி வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை என்ன செய்தார்? ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் என்ன செய்தார்? உங்களுடைய என்னுடைய பாவங்களை தன்னுடைய தோள் மேலே சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு மரித்தார். மரித்தது மாத்திரமல்ல, மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் ஜீவிக்கிறார். மறுபடியும் ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவார் என்கிற நிச்சயத்தை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே பிரியமானவர்களை, வாசித்த இந்த வேத பகுதியானது ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே என்று சொன்னால், அன்று ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒருவராய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான அவராலே எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஒருவருடைய மீறுதலினாலே ஒருவன், அதாவது அந்த ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், ஒரு பரிபூர்ணமுள்ள ஒரு தெய்வம். அவர் பாருங்கள், நீதியின் அங்கே நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அங்கே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி நாம் வாசிக்கிற அந்த பொழுது நாம் நினைக்கும் பொழுது, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டவர்களுக்காக இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன செய்தார்கள்? நீதிமான்களாக்கப்பட்டார்கள். இரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் முழு இருதயத்தோடு உள்ளத்தோடு அவரை நாம் தொழுது கொள்வோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.